தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: ஏமாற்றம் ஏமாந்து போகும். இன்றைய மிஷனரி இசபெல் கோன். மண்ணில் பிறந்தது 17/12/1901 ஆண்டு. விண்ணில் சென்றது 20/3/1957 ஆண்டு. ஊர் டொரண்டோ, ஆன்டாரியோ. நாடு கனடா. தரிசன பூமி சீனா. வாழ்க்கையிலே விரக்தி, ஏமாற்றங்கள். நம்பியவர்கள் கைவிட்டனர். தனிமை வாட்டி எடுத்தது. தூக்கம் வரவில்லை. தற்கொலை செய்து கொள்ளலாமா? இவ்வாறு பல்வேறு எண்ணங்களுடனும் மனப்போராட்டங்களுடனும் சிக்கி தவித்த இசபெல் கோனை ஆண்டவர் தம் பணிக்கு அழைத்தார். தூசி படிந்து கிடந்த வேதாகமம் திறக்கப்பட்டது. அழுக்கடைந்த இசபெல்லின் வாழ்வும் அதனால் கழுவப்பட்டது. தன்னை ஓர் மிஷனரியாக ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார். 1928 ஆண்டு சீன தேசத்திற்கு புறப்பட்டார் இசபெல். கடினமான மொழி பிரச்சனை காணப்பட்டாலும் கனிவுடன் மக்களை நேசித்து அவர்களுடன் அன்புடன் பழகினார். திறந்தவெளி கூட்டங்கள் மூலம் அநேகருடைய இருதயங்களை திறந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மக்களின் இருதயங்களை ஆட்கொண்டது. லிசு மக்கள் மத்தியில் அவரின் பணி அளவிட முடியாத அளவு பெருகியது. கணவர் ஜானின் உற்சாகம் இன்னும் உத்வேகத்தையும் உறுதியையும் தந்தது. தன் மகளையும் மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார் இசபெல். வேத பாட பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அநேக வாலிப பெண்கள் பயிற்றுவிக்கப்பட்டனர். பின்னர் ஆண்களுக்கெனவும் வேத பாட பள்ளிகள் நடத்தப்பட்டன. நற்செய்தி பணிக்கு நடுவே ஏற்பட்ட போர் பிரச்சனைகள் மத்தியிலும் அயராத அரும்பணி ஆற்றினார் இசபெல். சீனா கம்யூனிச நாடாக மாற்றப்பட்ட போதிலும் இசபெல் லிசு மக்களை கத்தரி நாட்டிற்கு சொந்தக்காரர்களாக மாற்றிய பணி சிறப்பானதாகும். அன்பரே, உங்கள் வாழ்வின் ஏமாற்றங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார் என நம்புகிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. மோட்சத்தின் பொன் மதில்களுக்கு வெளியே என் தலையை நீட்டி லிசு சபையை பார்த்து கொண்டிருப்பேன் என்கிறார் இசபெல் கோன்.